பேச்சு நாள்தோறும் ஆச்சு. நீ பேசு மயங்குற. வெண்ணிலவு சாரல் நீ, வீசும் குளிர் காதல் நீ. வெண்ணிலவு சாரல் நீ, வீசும் குளிர் காதல் நீ. ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ. கொட்டும் பனி மாயம் நீ, கோடை வெயில் சாயம் நீ. துள்ளி விளையாடும் அன்பில் தோகையாகும் காலம். மின்னல் மோதும் வாசல் நீயே, செல்லமான நீரல் நீயே. நெஞ்சமே ஏங்கும் தேடல் நீ. வெண்ணிலவு சாரல் நீ, வீசும் குளிர் காதல் நீ. ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ. வெண்ணிலவு சாரல் நீ, வீசும் குளிர் காதல் நீ. வெண்ணிலவு சாரல் நீ, வீசும் குளிர் காதல் நீ. ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ. கொட்டும் பனி மாயம் நீ, கோடை வெயில் சாயம் நீ. துள்ளி விளையாடும் அன்பில் தோகையாகும் காலம். மின்னல் மோதும் வாசல் நீயே, செல்லமான நீரல் நீயே. நெஞ்சமே ஏங்கும் தேடல் நீ. சகோதர சகோதரிகளே, படிப்பின் தொடக்கத்திலே இறைவன் மனிதரை உருவாக்கி இல்லறமென்னும் நலத்தை அமைத்தார். இந்த சிறப்புமிகு இல்லற வாழ்வு நுழைய இருக்கும் அன்பு பிள்ளைகள் அவர்களுடைய இந்த திருமண வாழ்வு நுழைவதற்கு முன்பாக தங்களுடைய சம்மதத்தை தெரிவிப்போம், இந்த திருமண ஒப்பந்தத்தை நிறைவேற்றும் என்று கூறியிருக்கிறார்கள். இறைவனுடைய ஆசீரும் அருளும் நிறைவாக அவர்களோடு உடனிருக்கவும், நாளை தினம் நடக்க இருக்கின்ற திருமண திருவருட்சாதன நிகழ்வுகள் அனைத்திலும் இறைவனுடைய ஆசீர் அவர்களோடு இருந்து அவர்கள் உருவாக்கி இந்த திருமண வாழ்வை விரைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சிறப்பாக நாம் ஊக்கமாக கொண்டாடுவோம். யோவான் எழுதிய எல்லாரும் ஒன்றாக இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உங்களும் இருப்பது போல அவர்களும் ஒன்றாக இருப்பார்களாக.
இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களிடம் அளித்தேன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டவரே எங்கள் நற்றார்கள் ஆண்டவரே உயிரான உறவை நிறைவா திருமணம் சாதத்தின் வழியாக புதிய உறவை ஏற்படுத்த முன்வந்துள்ள என் அன்பு பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதியும். இவர்கள் ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்டு ஒருவர் மற்றவரோடு நல்லுறவை ஏற்படுத்தி திருமணத்தின் வழியாக புதிய குடும்பத்தை உருவாக்க தங்களை தயாரிக்க அனுப்ப வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். வாழ்வின் வழிகாட்டிய இறைவா, இந்த மன ஒப்பந்தம் செய்து கொண்டவர்கள் வெளியாடப்பட்டதை விட ஆன்ம ஆயத்தினை உறுதியாக இருக்கவும் இவர்களின் திருமணம் நல்ல முறையில் நடைபெற உமது ஆசிரியர் நிறைவாக தந்துள்ள வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மனுஷாத்தை கேட்டது அன்பில் இருப்பிடமான இறைவா, திருமண ஒப்பந்தம் செய்வதற்கும் பிள்ளைகளின் பெற்றோர்களை ஆசீர்வதித்து இவர்கள் எல்லா நல்ல இடங்களும் ஈடேற இது வரமருள வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மனுஷாத்தை கேட்டவர்களும் அதன்படியாகிய இறைவா, திருமணத்திற்காக தயாரிக்கின்ற நாட்களில் இவர்கள் குடும்பத்திற்கு தேவையான பொருளுடன் தந்து பேணி காத்திட வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் வழிநடத்தும் நல்ல ஆயர் இறைவா, திருமண ஒப்பந்த விழாவில் பங்கேற்கும் நாங்கள் அனைவரும் இவர்களின் வளர்ச்சியை உணர்விற்கவும் ஊக்கமளிக்கவும் இவர்களுக்காக நாங்கள் கொடுக்கின்ற வாழ்த்துக்களும் ஜெபங்களும் அவர்களை வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகின்றோம். ஜெபிப்போமாக. பேரன்பு கொண்டு எங்களை நேசித்து வழிநடத்த எங்களுக்கு ஆண்டவரே, எல்லா நிகழ்வுகளிலும் உமது இறை பிரசன்னத்தால் எங்களை வழிநடத்துகிறேன். இந்த உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருக்கப் போகிறேன் என்று உங்களது சீடர்கள் வழியாக எங்களுக்கு நம்பிக்கை தந்து வழிநடத்தியவரை இது உமது இறை ஆசைக்காக இறைஞ்சிருக்கின்ற பிள்ளைகளை விரைவாக ஆசிர்வதியும். திருமண அருட்சாதனத்தால் இணைக்க இருக்கின்ற இவர்கள் இன்று தங்களுடைய ஒப்பந்தத்தை தெரிவிக்கவும் தன்னுடைய மன சம்மதத்தை ஒப்புக்கொள்ளவும் நேரத்தை கூறியிருக்கிறோம். இறைவனுடைய ஆசையோடு அவர்கள் உருவாக்க இந்த குடும்ப வாழ்வு நிறைவான மகிழ்ச்சியான இறையருள் தங்களுடைய குடும்ப வாழ்வாக இருக்கவும் இவர்களுக்காக கூடி வந்து இவர்களை வாழ்த்துகின்ற குடும்பங்கள், உறவுகள், நண்பர்கள் அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்த்து அவருடைய வாழ்வுக்கு துணையாக அருளாக ஆசிரியராக இருக்கிறார்கள் வேண்டுகின்றோம். இன்றைய நாளிலே நடக்க இருக்கிற நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் உங்கள் இறை பிரசனங்களோடு வழிநடத்தவும் நாளை தினம் நடக்க இருக்கிற திருமணத்தோடு சார்ந்த நிகழ்வுகளிலும் அவர்கள் எடுக்கின்ற எல்லா பயணங்களிலும் உமது இறை ஆசிரியரும் உமது பாதுகாப்பும் நிறைவாக அவர்களோடு இருந்து வழிநடத்தவும் உமது காவல் தூதர்களுடைய இடைவிடாத காவல் எங்கள் புரிதர்கள் ஒவ்வொருவருடைய கருத்து பேசும் எங்கள் குழந்தைகளோடு பிள்ளைகளோடு இருந்து வழிநடத்தவும் அவர்கள் உருவாக்குகின்ற இந்த குடும்ப வாழ்வு திருக்குடும்பத்தில் இருந்த அதே ஒற்றுமை மகிழ்ச்சி நிறைவும் கொண்டு வாழவும் அந்த குடும்பத்தில் இருந்த அந்த ஒற்றுமையோடு இவர்கள் உருவாக்குகின்ற இந்த குடும்பம் திருக்குடும்பமாக உயர இந்த திருக்குடும்பத்தில் நிறைவான பரிந்து வீசும் பெண்களுக்கு நாங்கள் செலுக்கின்றோம். அவருடைய ஏற்புடைய எல்லோருக்கும் மாதிரியான ஒரு குடும்பத்தை உருவாக்கி நல்ல உணர்வு தந்து ஆசிரியர் வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்டமாகிய கிறிஸ்து வழியாக உங்களை மன்றாடுகின்றோம். எங்களுக்கு இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயருக்கு போச்சுங்க, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் எங்களுக்கு நிறைவேறுவது போல மண்டலங்களும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயிலிருந்து எங்களை விடுவித்தரும். சகாயத்தாய் ஆரோக்கிய அன்னையே, எங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற அநேக உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வை ஒரு கரத்தை நாங்கள் தருகின்றோம். எப்பொழுதும் எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற அன்னையாக எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வை என்றும் உடனிருந்து பரிந்து பேச வேண்டும் என்று அருள் எங்கள் வரையை வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசை பெற்றவை உடைய திருவள்ளியான இயேசும் ஆசை பெற்றவை திருமணியை இறைவனை தாய் பாதிகளுக்காக இப்பொழுதும் எங்கள் கொள்ளும் ஆமை பதைக்கு பகுதிக்கு வாழ்ச்சி உண்டவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது எங்கள் பாதுகாவலராகிய அனைத்து பிரிவர்களை எங்களுக்காக எழுதிக் கொள்ளுங்கள். எல்லாம் ஆசிரியர் அருளும் விரைவாக இவரோடு அவர்களோடு செய்வாக.
ஓர் புல்வெளி அதில் ஆண் பெண் இரு பனித்துளி பூமீது தூங்கிடும் ஒரு பூங்காற்று போலவே ஓரிங்காரமே இரு நெஞ்சில் மௌனமாக கேட்குமே ஆகாய மழையில் நீராடும் கூந்தலும் மீசையும் ஆகாய மழையில் நீராடும் கூந்தலும் மீசையும் யாருயிர் யாரோடு யாருடல் யாரோ போனது வன்மம் ஆனது இன்பம் காற்றுக்கு எல்லை இல்லையே மழையில் ஆகாய மழையில் நீராடும் கூந்தலும் மீசையும் இளமை தூக்கத்தில் இரண்டு ஏக்கங்கள் பிடித்து பார்த்ததும் வண்ணங்கள் விரல்கள் கோர்த்துதான் திசைகள் மீறலாம் காற்றுக்கு எல்லை இல்லையே சில்லாஞ்சிருக்கியே என் சில்லாஞ்சிருக்கியே சில்லாஞ்சிருக்கியே என்ன கொல்லுற அரக்கியே சொல்லாம என் மனச புழிஞ்சு புட்டியே உள்ளார ஓடி வந்து உறைஞ்சு புட்டியே சொல்லாம என் மனச புழிஞ்சு புட்டியே உள்ளார ஓடி வந்து உறைஞ்சு புட்டியே கண்ணால கண்ணால மோதிய முன்னால போற வந்தாவா என்ன நீ பந்தாட வர என் உசுரெடுத்து இப்போ தர தேதி சொல்லேண்டி சில்லாஞ்சிருக்கியே என்ன கொல்லுற அரக்கியே சில்லாஞ்சிருக்கியே நெஞ்சுக்குள்ளற இருக்கியே சில்லாஞ்சிருக்கியே என்ன கொல்லுற அரக்கியே சில்லாஞ்சிருக்கியே நெஞ்சுக்குள்ளற இருக்கியே வச்ச கண்ணு பத்தாமல ஒன்ன ரசிக்கிறேன் தெள்ளழக தாங்காமல துண்டா விழுகிறேன் ஊறுபட்ட ஆசையெல்லாம் உள்ள மொனகுறேன் ஊசி குத்து
பார்க்கும் பார்வையில ரொம்ப இழக்கிறேன். மல்லாட்ட கண்ணால தள்ளாட்டம் போடுறேன். அம்பயர் இல்லாம ஆல் அவுட் ஆகுறேன். ஒரு பந்தாட்டம் உன் பின்ன சுத்தி திரிஞ்சேன். உன் பொல்லாத அன்போட வாழ தவிச்சேன். என் ஆசைகளை கொட்டி வைக்க வானம் போதல, அத வார்த்தைகளா சுருக்கி சொல்ல நேரம் போதல. சில்லாஞ்சிருக்கியே என்ன கொல்லுற இறக்கியே, சில்லாஞ்சிருக்கியே நெஞ்சுக்குள்ளற இருக்கியே. சில்லாஞ்சிருக்கியே என்ன கொல்லுற இறக்கியே, சில்லாஞ்சிருக்கியே நெஞ்சுக்குள்ளற இருக்கியே. உன்னை சுத்தி எண்ணம் சுழலுது, உள்ளுக்குள்ள சொந்த புத்தி என்ன மறக்குது. உன்னை சுத்தி எண்ணம் சுழலுது, உள்ளுக்குள்ள சொந்த புத்தி என்ன மறக்குது. மனசரங்கி எப்போ வர ஏக்கம் எகுருது, கட்டி வச்ச கோட்டையெல்லாம் பூட்டி கிடக்குது. என்னோட இருக்கிற எனக்குன்னு இருக்கியா, பக்கத்துல நடக்கிற பாசமா இருக்கியா. ஏன் சொல்லாத பொல்லாப்ப காட்ட நினைச்சு, நீ சொல்லாத நேசத்தை வாங்க தவிச்சு. நான் தேக்கி வச்ச தேவையெல்லாம் உனக்கு புரியல, அத கொத்து சொல்ல வார்த்தை ஏதோ எனக்கு தெரியல. சொல்லாம என் மனச புழிஞ்சு புட்டியே, உள்ளார ஓடி வந்து உறைஞ்சு புட்டியே. கண்ணால மோதிய முன்னால போற, வந்தாவா என்ன நீ பந்தாட வர. என் உசுரெடுத்து இப்போ தர தேதி சொல்லேண்டி. சில்லாஞ்சிருக்கியே என்ன கொல்லுற இறக்கியே, சில்லாஞ்சிருக்கியே நெஞ்சுக்குள்ளற இருக்கியே. சில்லாஞ்சிருக்கியே என்ன கொல்லுற இறக்கியே, சில்லாஞ்சிருக்கியே நெஞ்சுக்குள்ளற இருக்கியே. கண்கள் ஏதோ தேட கலவாட, நெஞ்சம் தானே பாட பரந்தோட. அடி ஒவ்வொரு பொழுதும் ஓன அப்படி நான் ரசிச்சேன். உயிர் கொல்லுது ஓனனப்பு கண்மணியே. ஓ ஒரு 1000 வானவில்ல ஓம் பூவிழி காட்டுதடி, அத சட்டுன்னு நீ மறைச்சா நான் என்ன செய்வேன் புள்ள. கண்கள் ஏதோ தேட கலவாட, நெஞ்சம் தானே பாட பரந்தோட.
கண்கள் ஏதோ தேட கலவாட நெஞ்சம் தானே பாட பறந்தோட அடி ஒவ்வொரு பொழுதும் ஓன அப்படி நான் ரசிச்சேன் உயிர் கொல்லுது ஓனப்பு கண்மணியே ஒரு 1000 வானவில்ல ஓ பூவிழி காட்டுதடி அத சட்டுன்னு நீ மறைச்சா நான் என்ன செய்வேன் புள்ள திமிரு காட்டாதடி ஓ திமிரு காட்டாதடி ஓ திமிரு காட்டாத திமிரு காட்டாத திமிரு காட்டாதடி பிரச்சாரமே நீ பண்ணாமலே ஓட்டத்தான் வாங்கி வச்சுக்கிட்டியே பொது கூட்டம் கூட போட்டு சொல்வேனே நம்மோட கூட்டணி செட் ஆகாதடி அடி வாங்காத ஹார்ட்டிங்க கிடையாது மிதி வாங்காத மனசுங்க கிடையாது எது கிடைக்கும்னு மைண்டுக்கு தெரியாது சும்மாரா இருக்கும் பசங்க வலிதான் புரியாது நீ சித்து தாண்டி நான் வெத்து தாண்டி இருந்துட்டு போகட்டும் மடி நீ ஜில்லு தாண்டி நான் சக்கு தாண்டி பரவாயில்ல கவலை இல்லடி திமிரு காட்டாதடி ஓ திமிரு காட்டாதடி என் மனச குழப்புற ஆட்ட வளப்புற காதல் வேணாமடி திமிரு காட்டாதடி ஓ திமிரு காட்டாதடி என் ஹார்ட்ட கழட்டி வச்சு அடிச்சு தொலைக்கிற லவ் வேணாமடி கலர் கலரா கனவு காணுற காலம் இல்லடி காமாட்சி கடற்கரையில காதல வளர்க்க மூடு இல்லடி மீனாட்சி பகலிரவா பேசி பேசி போரடிக்கவும் வேணாண்டி இருந்தாலும் காதல் ஆசைய கிளப்பி விட்டவ நீ தாண்டி லவ் ஸ்கூலில் எல்கேஜி சில ஆசை இல்லடி எனக்கு என்ன சேர்த்து பாசாக்கும் அந்த மனசு இருக்க உனக்கு அடி வாங்காத ஹார்ட்டிங்க கிடையாது மிதி வாங்காத மனசுங்க கிடையாது எது கிடைக்கும்னு மைண்டுக்கு தெரியாது சுமாரா இருக்கும் பசங்க வலிதான் புரியாது நீ சித்து தாண்டி நான் வெத்து தாண்டி இருந்து
அழகெல்லாம் நீ, உயிரான கனவெல்லாம் நீ, எந்தன் உலகெல்லாம் நீ, என் உறவான ஒரு பாதி நீ, எந்தன் அழகெல்லாம் நீ, உயிரான கனவெல்லாம் நீ, எந்தன் உலகெல்லாம் நீ, என் உறவான ஒரு பாதி நீ. என்ன மாத்துன மாயாவி, காதல் காட்டுற ஓராழி, உன் கூட வாழுற ஆசைய காக்கூட்டி ஆயுள் நீட்டுற ஏன் சாமி, நெஞ்சாங்கூட்டுல நீ தாண்டி, என் ஜன்மம் தாங்குற வேர் தாண்டி, தீரும் வாழ்க்கைய அன்பால தந்து என்ன தாங்குற தாய் தாண்டி. தீராத தூரந்தா நீ வா என் கூடதா, நீங்காம நீயும் எந்தன் கைகள் கோர்த்து கொள்ளடி. சொல்லடி சொல்லடி செல்ல கள்ளியே, என்னுள்ள வந்தது ஏண்டி கள்ளியே, சொல்லடி சொல்லடி செல்ல கள்ளியே, என்னுள்ள வந்தது ஏண்டி கள்ளியே.
உருகி உருகி போனதடி என் உள்ளம் யானியே குருகி குருகி போனதடி என் எண்ணம் யானியே நீன்றி மூடுமே ஏவானோ நீதானே என் காதலே என்னாலும் உருகி உருகி போனதடி என் உள்ளம் யானியே குருகி குருகி போனதடி என் எண்ணம் யானியே பாதி உனக்கே பாதி எனக்கே அன்பெனும் ஆயுதம் தானே ஒரு வீர நெஞ்சமே அழகு என்ன அழகு என்ன அழகு என்ன அழகு உன்னருள் அழகு என்ன அழகு உன் அன்பழகு என்ன அழகு உன்னருள் அழகு என்ன அழகு உன் அன்பழகு தீவானி தீர்ச்சுளையே ராணீதி கோபுரமே சாரோனி மலரழகே சீரோனி அருள் மகளே என்ன அழகு உன்னருள் அழகு என்ன அழகு எண்ணமே என் உன்னால உள்ள பூந்தது தன்னால கண்ணமே என் கண்ணால வெந்து செவந்து புண்ணாக ஏதோ நானும் ஒளர கொஞ்சம் காதல் வளர உள்ள வெக்கம் வளர அவ வந்தா தேடியே தன்ன நேரம் நிக்குது நோகம் சுக்குது வாட்ட திக்குதம்மா நெஞ்ச பூட்டி வச்சத வந்தொடச்சிட்டம்மா கட்சி சேர நிக்குது கண்ணழைக்குது பொன்னடைந்திடமா அன்பு தேங்கி நிக்குது வந்தெடுத்துக்குமா
கண்ணம்மா ஒன்ன மனசில் நினைக்கிறேன் பார்வை பாரடி பெண்ணே என்னென்னமோ கொஞ்சி பேச துடிக்கிற நீயும் பேசினா கண்ணே கண்ணம்மா ஒன்ன மனசில் நினைக்கிறேன் பார்வை பாரடி பெண்ணே என்னென்னமோ கொஞ்சி பேச துடிக்கிற நீயும் பேசினா கண்ணே எனக்குள்ள புதிதாக புது காதல் நீ தந்த மனசாகும் வலி கூட சுகம்தானே நீ சொன்ன சொக்கான சொக்கான யார் பார்த்தும் சிக்கான என் நெஞ்சில் என் பங்கு என்னோட திக்கான அறப்பார்வ நீ பார்த்து அடி நெஞ்ச கொள்ளாத நிழல் கூட நடக்கின்ற சுகம் கூட நீ தந்த Look up at the stars, give it up and go home. Dream about your life in a car on the way to a place you don't. திருப்பலியை ஆரம்பிப்பதற்கு உதவி இருக்கிறார். உண்மையை சொன்னால் இந்த திருமண வாழ்வு என்பது அன்பை கொண்டாடக்கூடிய வாழ்வு. எந்த அன்பை கணவன் மனைவியிடையே இருக்கின்ற அந்த அன்பை கொண்டாடக்கூடிய வாழ்வுதான் திருமண வாழ்வு என்பது. அது புதுமண தம்பதியாக இருக்கிற போது என்றல்ல, இறுதி மூச்சு இருக்கும் வரையிலும் அந்த அன்பை அந்தந்த பருவத்திற்கு ஏற்ப, வயதிற்கு ஏற்ப, முதிர்ச்சிக்கு ஏற்ப, சூழ்நிலைக்கு ஏற்ப கொண்டாடக்கூடிய ஒரு வாழ்வு தான் இந்த திருமண வாழ்வு என்பதை உணர்ந்த வண்ணம் இந்த நாளில் ஜூன் 1 ஆஷ்மி திருச்சபை முன்னிலையில் தங்களுடைய சம்மதத்தை தெரிவித்து இன்று முதல் நாங்கள் கணவன் மனைவியாக இணைந்து எங்கள் அன்பை ஒருவர் மற்றவரோடு பரிமாறி எங்கள் வாழ்வையை ஒரு கொண்டாட்டமாக மாற்றியிருக்கிறோம் என்ற உறுதிப்பாட்டில் வந்திருக்கின்ற இவர்களை நாம் வாழ்கின்றோம். இவர்கள் தொடர்கின்ற அந்த புதிய வாழ்வு இறைவனுடைய அருளும் ஆசீரும் நிறைவாய் நிரப்பி இவர்கள் வழியாக இந்த திருவை மேன்மேலும் சிறப்புறச் செய்ய இறைவனுடைய அருள் துணை இவர்களோடு என்று இருக்க வேண்டும் என்று இந்த பணியாக குற்றங்கள் கொலைகள் செய்திருந்தால் சற்று நேரம் அதற்காக மனவருக்குவோம், இறை இறக்கத்திற்காக வேண்டுவோம். சகோதர சகோதரிகளே, நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே பெரும் பாவமே. ஆகியால் கல்யாண முதல் வழியாவே வானவர் புதிர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனான ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். உலகை படைத்தது முதலில் ஆசி வழங்கி மக்களிடம் பருகி பெருக செய்தி எங்கள் மன்றாட்டுகளுக்கு கனிவாரை செவிசாய்த்து இந்த உமது பிள்ளைகள் வினோத ஆஷ்மி இவர்கள் மீது உமது ஆசையை பொழிந்தருளும். இவ்வாறு இவர்கள் திருமண உறவால் இணைக்கப்பெற்று ஒருவர் மற்றவரை அன்பு செய்து ஒத்த கருத்துடையவராக வாழ்ந்து புனிதத்தை
தங்களுக்குள் பகிர்ந்து கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நாங்கள் இருவரும் முதுமை அடையும் வரை இடைபிரியாது வாழச் செய்யும். தோபித்து நூலிலிருந்து வாசகம். 8ஆம் அதிகாரம் 4 முதல் 9 முடியவுள்ள நிறைவார்த்தைகள். தோபியா படுக்கையிலிருந்து எழுந்து சாராவிடம், அன்பே எழுந்திரு, நம் ஆண்டவர் நம் மீது இறங்கி காத்தருளுமாறு பணிந்து மன்றாடுவோம் என்றார். சாரா எழுந்து நின்றாள். அவர்கள் மன்றாடத் தொடங்கி தங்களை காத்தருளுமாறு வேண்டினார்கள். தோபியா பின்வருமாறு வேண்டினார்: எங்கள் மூதாதையின் இறைவா போற்றி, உமது பெயர் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் போற்றி. வானங்களும் படைப்பு அனைத்தும் எக்காலமும் உம்மை போற்றுக. நீர் ஆதாமை படைத்தீர். அவருடைய மனைவி ஏவாளை அவருக்கு துணையாகவும் ஆதரவாகவும் உண்டாக்கினீர். அவர்கள் இருவரிடத்திற்கும் மனித இனம் தோற்றியது. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்தொரு துணையை உருவாக்குவோம் என்று உரைத்தீர். இப்பொழுது என் உறவினர் இவளை நான் மனைவியாக ஏற்றுக்கொள்வது இச்சையின் பொருட்டன்று, நேர்மையான நோக்கத்தோடுதான். என் மீதும் இவள் மீதும் இரக்கம் காட்டும். நாங்கள் இருவரும் புதுமை அடையும் வரை இணைபிரியாது வாழச் செய்யும். இருவரும் ஆமே ஆமே என்று கூறினர். இது ஆண்டவர் வழங்கும் அல்வாக்கு. கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மால்
யோவான் எழுதிய துயரச் செய்திலிருந்து வாசகம். அல்லது 15 இறை வார்த்தைகள் 9 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிறைந்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுடன் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவேறவே இவற்றை விட சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புமிக்க செல்வன் ஜூட் வினோத், செல்வி ஆஷ்மி, திரு அவை திருப்பணியாளர்களுக்காகவும் இத்திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் கட்டளையிட்டு காத்திருக்குமாறு இங்கு வந்திருக்கிறீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். ஏற்கனவே அவர் உங்களை திருமுழுக்கினால் ரட்சித்துள்ளார். இப்போதோ மற்றொரு திருவருள் சாதனத்தினுடையாக உங்களுக்கு அருள்வழமைந்து நீங்கள் ஒருவருக்கொருவர் என்றும் பிரமாணிக்குமாயிருக்கவும் திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கின்றார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திரு அவையின் முன்னிலையில் உங்களை வரவேற்கிறேன். ஜூட் வினோத், ஆஷு, நீங்கள் இருவரும் முழுமன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலும் இல்லாமல் செய்துள்ளீர்களா? நீங்கள் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யவும் மதிக்கவும் தயாராக இருக்கிறீர்களா? இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கு திரு அவையின் சட்டத்திற்கு ஏற்றபடி நடக்கிறீர்களா? நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கைகளை சேர்த்துக் கொள்ளுங்கள். இறைவன் திருமுன் திரு அவையின் நிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவிங்கள். ஜூட் வினோத், இங்கே இருக்கிற ஆஷ்மி என்பவரை உன் மனைவியாக ஏற்றுக்கொள்ள சம்மதிக்கிறார். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் இருவருக்கு பிரமாணிக்கமாக இருக்கிறார். உமது வாழ்நாளெல்லாம் இவரை அன்பு செய்யவும் மதிக்கவும் வாக்களிக்கிறார். ஆஷ்மி, இங்கே இருக்கிற ஜூட் வினோத்தை உன் கணவராக ஏற்றுக்கொள்ள சம்மதிக்கிறார். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் இருவருக்கு பிரமாணிக்கமாக இருக்கிறார். உமது வாழ்நாளெல்லாம் இவரை அன்பு செய்யவும் மதிக்கவும் வாக்களிக்கிறார். திரு அவையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் நன்றியுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசியை உங்கள் மீது விரைவாய் கிடைத்தருமாறாக இறைவன் நினைத்ததை அறிந்து இருக்கிறார். ஆண்டவரே, உம் அடியார் இவர்களையும் இவர்களது அன்பையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியர்களும் இந்த திருமாங்கல்யம் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பையும் நினைவுக்க வேண்டும் என்று உங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை நாடுகின்றோம்.
அஷ்மி, என் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமங்கலத்தை தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே அணிந்து கொள். என் அன்புக்கும் பிரமாணிக்கத்துக்கும் அடையாளமாக இந்த திருமங்கலத்தை தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அணிந்து கொள்கிறேன். புதிய மணமகனும் மணமகளும் தங்கள் இல்லத்தில் அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் வாழ வேண்டும் என ஆண்டவரை உண்மை கொண்டாடுகிறோம். உலகிலும் திரு அவையிலும் அமைதி நிலவ வேண்டும் எனவும் மேன்மேலும் திரு அவையில் ஒற்றுமை வளர வேண்டும் எனவும் ஆண்டவரை கொண்டாடுவோம். இப்போது திருமணத்தில் இணைக்கப்பெற்ற இவர்கள் தொடர்ந்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என ஆண்டவரை கொண்டாடுவோம். திரு ஜோடு வினோத், திருமதி ஆஷ்மி ஆகிய இருவரும் ஆண்டவரின் அன்புக்கு அடையாளமாக மக்களை பெற்று வாழ வேண்டும் என ஆண்டவரை கொண்டாடுவோம். கானாவூர் திருமணத்தில் மணமக்களை ஆசீர்வதித்தது போல இம்மணமக்களையும் ஆசீர்வதித்துவிட வேண்டும் என ஆண்டவரை கொண்டாடுவோம். இம்மணமக்கள் இருவரும் அமைக்கும் இல்லம் கிறிஸ்துவின் திருப்பேருக்கு ஏற்ற சாட்சியாக விளங்க வேண்டும் என ஆண்டவரை கொண்டாடுவோம். இங்கிருக்கும் அனைவரும், குறிப்பாக இங்கே குடும்பியிருக்கும் குடும்பங்களும் தங்கள் திருமண அருளை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என ஆண்டவரை கொண்டாடுவோம். இம்மணமக்களை பெற்றெடுத்த பெற்றோர், உருவாக்கிய ஆசிரியர்கள், நண்பர்கள், உடன்பிறப்புகள், குடும்பத்தார் அனைவரையும் தொடர்ந்து நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கொண்டாடுவோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் தொடர்ந்து வேண்டும். அவர்கள் நிறைந்த ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என நம்மை கொண்டாடுகின்றோம். நீ இணைத்த இருவரை ஒன்றும் பிரிக்காதிருப்பதாக.
ஏற்றதாகும்படி மன்றாடுவோமாக. ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதர்களுடைய அனைத்து நன்மைக்காகவும் உமது கையிலிருந்து வழியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் வேண்டலுக்கு இறங்கி திருமணம் என்னும் புனித உடன்படிக்கையால் அழைக்கப்பட்ட உமது அன்பு பிள்ளைகள் இவர்களுக்காக நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இந்த காணிக்கைகளை ஏற்றருளும். இவர்கள் உம்மீது ஒருவர் மற்றவர் மீது உள்ள அன்பிலே உறுதி பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் நிறைவான வாழ்வுக்கு உரிய செயலும் மானவே. உமது பரிவிரக்கத்தாலே மனிதரை படைத்து ஆண் பெண் உறவினை முதுமையில் மேற்சாயில் விளக்கும் அளவுக்கு அவர்களை மேன்மைப்படுத்த திருவுளமானி. எவ்வாறு உமதன்பினால் படைக்கப்பட்ட இவர்கள் உமது நிலையான அன்பிலே பங்கு கொள்வார். இவர்களை அன்பு நெருக்கிடையால் அழைத்து வருகிறீர். மேலும் திருமணம் என்னும் புனிதர்களுடைய ஆழம் உமது பேரன்பின் அடையாளமாக இருந்து எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மனிதரின் நட்புறவை புனிதப்படுத்துகின்றதே. அவர் வழியாகவே வானக தூதர்கள் புனிதர்கள் அனைவரோடு நாங்கள் இணைந்து உமது புகழை ஒரே குரலாய் பாடுவதாவது. உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளக்கரைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக
கையளிக்கப்படும் என்னுடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டுமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறை பொருள். ஆண்டவரே, உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். மீட்பு அளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஒத்திரமன் என்று உமக்கு ஊழியக்குரிய தகுதி உள்ளவர்கள் நிலையங்களை ஏற்றுக்கொண்டீ. எனவே உமக்கு நாங்கள் ஒரே குடும்பமாய் நன்றி பாடுகின்றோம். ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நசரே, எல்லா திருநிலைகள் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் பெற்றோர், சகோதரர், சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இந்த மணமக்கள் மீது இரக்கமாயிரும். கடவுளின் தன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசே, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலியாகிய புனித கர்ணகர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டேக்கும் வரம் பெற உம்மை இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அன்புமிக்க மணமக்களே, ஜூன் வினோத் ஆஸ்மி உங்களை பெற்றோர்கள் சார்பாக இக்குழுவில் இருக்கின்ற அனைத்து அருள்பணியாளர்கள் சார்பாக மனமாற வாழ்த்துகிறோம். ஒரு அழகான ஒரு அமைப்பு கடவுளால் உருவாக்கப்பட்டிருக்கிறார். திருமணத்தின் மூலமாக புதிய குடும்பத்தை கடவுள் உங்களுடைய சார்பாக உருவாக்கியிருக்கிறார். எனவே கரம்பிடித்து வைத்த கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற நாம் கரம்பிடித்து வழிநடக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கடவுளின் கருணையும் கனிவும் என்றும் உங்களோடு தங்கியிருக்க வேண்டும். கடவுளை மறந்துவிட்டு நாம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை எளிதாக கொண்டு செல்ல முடியாது. இந்த கடவுளை மையமாக வைத்து கடவுள் விரும்புகிற நலமான வாழ்க்கையை, நம்பிக்கையான வாழ்க்கையை மையமாக வைத்துக் கொண்டால் இந்த ஒரு அழகான அமைப்பு, ஆனால் எளிதான அமைப்பில் குடும்பம் நினைக்கிறது போல என்னை கூட கண்டின காலங்கள் எளிதாக மாற்ற முடியும். அந்த கடவுளுடைய இறக்கத்தினால், அன்பினால், உங்களுடைய ஒத்துழைப்பினால், உங்களுடைய புரிந்து கொள்வதனால், உங்களுடைய ஏற்றுக்கொள்வதனால் நிச்சயமாக ஒரு இனிமையான மகிழ்வான வலிமையான குடும்பத்தை நோக்கி உங்களால் வழிநடத்த முடியும். அதற்காக நாங்கள் யாவரும் மீண்டுமாய் உங்களுக்காக வாழ்த்துகிறோம், உங்களை பாராட்டுகிறோம், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே வேளையிலே கடவுளின் துணை இருக்க வேண்டும் என்று நாம் யாரும் இந்த நேரத்தில் சிறப்பாக இந்த மணமக்களுக்காக துதிப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இறைவன் மணமக்கள் மீது ஆசையை பொழியுமாறு தாழ்மையோடு மன்றாடுவோம். அவர் இந்த திருமண அருளடையாளத்தால் இவர்களை வளமுறச் செய்து கனிவோடு துணை புரிய அனைவரும் அமைதியாக சற்று நேரம் கேள்வோம். தந்தையை உலகனைத்தையும் உருவாக்கியவரே, உமது உருவில் ஆணையும் பெண்ணையும் உண்டாக்கி அவர்களின் குடும்ப வாழ்க்கை மீது உமது ஆசையை பொழிய திருவிழமானே. இன்று திருமண அருள்கடனத்தால் இணைக்கப் பெற்ற உமது அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இம்மணமகள் ஆஸ்மி மீதும் இவருடைய வாழ்க்கை ஒரு ஆசையை பிடித்தருளும். முது தூய ஆவியாரின் ஆற்றல் மேலிருந்து இறங்கி இவர்களின் இதயங்களை பற்றிய செய்தருளும். இதனால் இவர்கள் ஒருவர் மற்றவருக்கு அளிக்கிற திருமண உரிமைகளில், கடமைகளில், பொறுப்புகளில் மகிழ்ச்சி கொள்வதோடு தங்களது குடும்பத்தை மக்களால் அணி செய்து திரு அவையை வளம் வரச் செய்வார்களாக. ஆண்டவரே, இவர்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் உம்மை புகழ்ந்து உம்மை தேடி வருவார்களாக. தமது உழைப்பிலே இவர்களோடு என்றும் உண்டு என்று என்பதை உணர்ந்து மகிழ்ச்சி கொள்வார்களாக. இவர்களுடைய தேவைகளிலே ஆறுதல் அளிக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்வார்களாக. திருக்கூட்டங்களிலே உம்மை நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் மன்றாடுவார்களாக. உலகில் உமக்கும் நிறைகின்ற நம்பிக்கைக்கும் அன்பிற்கும் சாட்சிகளாக விளங்குவார்களாக. மேலும் வளர்மிக்க முதுமை எய்திய பின்பு இவர்கள் இதோ இங்கு சூழ்ந்திருக்கக்கூடிய உறவினர்கள், பெற்றோர்கள், நண்பர்கள், உபகாரிகள், உறவினர்களோடு விண்ணரசுக்கு வந்து சேர்வார்களாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வோம். செம்மறின் விருந்துக்கு அழைத்து பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, எனது இல்லத்தில் எழுந்தது நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லீர்கள், எனது ஆத்மா நலமடையும். இதய கோவிலில்
வா இணையும் விழியில் போலவே இணைந்து வாழ்வோம் வா அதனால் நாங்கள் ஒப்புக் கொடுத்த இந்த திருப்பலியின் பயனை நாங்கள் அனைவரும் பெற்றுக் கொள்ளவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். உங்களோடு இருப்பாராக. காராவூர் திருமணத்தை திருவாவை நீதிவரை அன்பு செலுத்தி வருகிற ஆண்டவர் தமது பேரன்பை இடையராது உங்கள் உள்ளத்தில் பொழிவாராக. ஆண்டவரின் உயிர்த்தெழுதலில் உங்கள் நம்பிக்கையால் சார்ந்து பகிர்ந்து புனித எதிர்நோக்கிலே நீங்கள் மகிழ்ந்திருக்க செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் நிறைவான ஆசி வழங்குவாராக. நிறைவு பெற சென்று வாழுவோம். இறைவன் நம்மோடு. வானம் பார்த்து கிடந்தேனே, மழையாய் வந்து விழுந்தாயே, வழி துணையே வழி துணையே நீயே. கண்டேன் கண்டேன் என்னுடையவளை, தந்தேன் தந்தேன் மிச்ச உயிரை. கண்டேன் கண்டேன் என்னுடையவனை, தந்தேன் தந்தேன் மிச்ச உயிரை. உற்று உன்னை பார்க்கையிலே தொற்று கிடைத்த தனிமையினை கற்று தந்த காதல் வழி விட்டு போனதே. ஊர் கூடும் நல்ல நல்ல தளங்கள் எல்லாம் உன்னை கூட்டிக் கொண்டு கை கோர்த்து கொண்டு இதை சேர்த்து வைக்க நல்ல இடங்களை நாம் தேடி தேடி போவோம். கண்டேன் கண்டேன் என்னுடையவளை, தந்தேன் தந்தேன் மிச்ச உயிரை. போல எப்போதும் இருப்பாயா, உச்சபட்ச ஆசை கொண்டேனே உன்னிடத்தினிலே. வெப்பம் குளிர் எது வந்தாலும் மிதமாக இணைப்பாயா, திக்கு முக்கு ஆடி போகின்றே. நீர்வீழ்ச்சி நெற்றி நீத
போதுமே வானம் பார்த்து கிடந்தேனே மழையாய் வந்து விழுந்தாயே வழித்துணையே வழித்துணையே வண்ணம் சூழ்ந்த இடமெல்லாம் பாவா ஓடி திரிவோம் வா என் துணையே வழித்துணையே நினிசாத நினிசாத கரிச ககமானி ரமப்பா மகரிச நினிசாத நினிசாத கரிச நிரமணி நினிசாத கரிச ககமா
படவன எந்த கண்ணம்மா நீ தொட 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 துடிக்குது எந்த நெஞ்சம்மா ஹே சிலு 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 சிலுவன கொஞ்சம் செல்லம்மா நான் சட 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 மழையன வந்தேன் கண்ணம்மா திருநாள் இதுவா இதயம் தரவா உரைத்தேன் மெதுவா குஞ்சி குஞ்சி வரவா பட 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 படவன எந்த கண்ணம்மா சட சட மழையன வந்தேன் கண்ணம்மா ஆர்ப்பாட்டமா நீ வந்ததும் தேரோட்டமா நிகழ்காலம் நீ எனவே காதல் கூறி கைப்பிடித்து கூட்டிச் சென்றதா சின்ன தூரல் தூரிடவே மீண்டும் இந்த வேப்ப மரம் வெட்டப்பட்டதா